இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்கோ கோஆபரேட்டிவ் ஆயுஷ் ஹாஸ்பிட்டலோட டென்டல் கிளினிக்கில் தான் இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்பாடி காந்தி நகரில் தான் இருக்குது. உள்ளே போய் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ மேடம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் மேடம். உங்களை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஐம் டாக்டர் மஞ்சுளா, ஜென்ரல் டென்டிஸ்ட். ப்ராக்டிஸிங் ஃபார் நியர்லி 7 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் காலேஜ் முடிச்சு 2017 முடிச்சுட்டு ஒரு 6 இயர்ஸ் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ஒரு 6 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இங்கே வந்து கோஆப்ரேட்டிவ் டென்டல் கிளினிக்கில் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் எப்படிலாம் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க? என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க? ஆக்சுவலாக நாங்கள் ஜென்ரல் டென்டிஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜென்ரல் டென்டிஸ்ட்னால் வந்து பல் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் சொத்தை பல் அடைக்கிறது, மிஸ்ஸிங் பல் இல்லாத இடத்துல பல் கட்டி கொடுக்குறது, ஃபிக்ஸடாக பண்ணலாம், ரிமூவபிளாக பண்ணலாம். இம்ப்ளான்ட்னு சொல்லுவோம், ஸ்க்ரூ டைப்பு. அது வந்து இப்போ ஜென்ரலாக வந்து ரொம்ப வந்து காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் இம்ப்ளான்ட். அது பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம பல்லில் வந்து முன்னாடி பல் வரிசை சரியாக இல்லைன்னா அது கிளிப் போட்டு ஒரு மாதிரி பல் சரி பண்ணுறது. இது எல்லாமே நம்ம வந்து ஆக்சுவலாக இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். சொல்லுவாங்க. ஸோ அதை க்ளோஸ் பல் அந்த சந்து பல் இல்லை பல் ஒரு சிலருக்கு முன்னாடி வந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுவுமே நம்ம சரி பண்ணி கொடுக்கலாம். மெயின் மோட்டோ வந்து என்னென்னா பேஷண்ட்டோட ஸ்மைலை வந்து என்ஹான்ஸ் பண்ணி நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுக்குறது தான். பியூட்டி கம்ஸ் வித் பியூட்டிஃபுல் ஸ்மைல் இல்லையா, அதுதான் ஆக்சுவலாக எங்களோட மோட்டோவாக இருக்குது. அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கோஆப்ரேட்டிவ்னு சொன்னோம்னா நம்ம வந்து மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறதை விட ப்ரைஸ் ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் நம்மளோட சிம்கோ கோஆப்ரேட்டிவ் டென்டல் கிளினிக்கில். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ. கிளியராக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. இங்கே என்னென்ன மாதிரியான பேஷண்ட்ஸ் வராங்க, ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறேன். தேங்க்யூ. இப்போ நம்மக்கிட்ட ஜென்ரலாக வர பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வலியோட தான் வருவாங்க, பல் வலியோட. அந்த பல் வலிக்கான காரணம் என்னவாக இருக்கும்னா பல் சொத்தையாக இருக்கும். அதுக்கப்புறம் பல்லில் கரை இருக்குது, அதை க்ளீன் பண்ணணும், இல்லை பல் கட்டணும், இந்த மாதிரி ஜென்ரல் கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க. நம்மக்கிட்ட இங்கே ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இவங்களுக்கு வந்து கரை இருக்குது பல்லில், ப்ளஸ் இவங்களுக்கு இன்னொரு ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்லில் சொத்தை இருக்குது. இப்போ நம்ம இந்த 2 ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பல் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சொத்தை பல்லை வந்து நம்ம அடைக்க போகிறோம். கரைங்கிறது இதுதான், பல்லில் ப்ரௌன் கலரில் ஒரு பிக்மெண்டேஷன் மாதிரி இருக்கும். சொத்தைங்கிறது யூஸ்வலாக அந்த கருப்பு கலரில் புள்ளி மாதிரி இருக்கும். இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் சொத்தை. அதுதான் அதை வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணி ஃபில் பண்ணி கொடுக்க போகிறோம் இவங்களுக்கு. இதுதான் ஸ்கேலர். இதை வச்சு தான் இப்போ நம்ம இவங்களுக்கு பல் க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ பல்லில் இருந்த கரை நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். இனி பேஷண்ட் வந்து ட்வைஸ் ப்ரஷ் பண்ணி நல்லா ஓரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களோட கம்மோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். ஒரு ப்ரொலாங்கான ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அவங்களுக்கு க்ளீனிங் பண்ணுறதுனால. இப்போ டென்டலில் வந்து என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லாமல் டெமோவாகவே நமக்கு காட்டியிருக்காங்க.